மாமா, ம் நான் உன்னை கேட்கவா? கேளு. இன்னைக்கு சொல்வதில் உண்மை நிகழ்ச்சியில் தான் சித்தி கூட தொடர்பு வச்சுருக்கான். அது தப்பு இல்லையா? அதை நீ அவங்ககிட்ட தான் போய் கேட்கணும். ஏ சொல்லு. இந்த மாதிரி அழகான பொண்ணாடி பக்கத்தில் இருந்தால் போயிருக்க மாட்டானோ இன்னும். ம் அதுக்குன்னு தன்னோட சித்தி கூடவா? நம்ம அம்மாவோட தங்கச்சின்னு தோணாதா? ஏய், இப்போ அதெல்லாம் எதுக்கு இந்த நேரத்தில்? பேச்சுக்கே இடம் இல்லை, ஒன்லி செயல் தான். பிடிச்ச ஆண்டிக்கிட்ட போய் பேசு. நீ சொல்கிறதுக்கெல்லாம் அது சிரிச்சிச்சின்னு வச்சுக்கோ, அது உனக்கு தான். சொல்லுடா. வெளில தான். நீ என்ன பண்ணிட்டு இருக்க? சாப்பிட்டேன். நீ சாப்பிட்டியா? குழந்தை தான் இல்லைன்னு ஆயிடுச்சு. இது கூட இல்லைன்னா எப்படி? நான் மட்டும் கஷ்டத்திலே வாழணும், அவன் சந்தோஷத்திலே மிதக்கணும்ல. பிறந்ததுலேருந்து எல்லாமே அவனுக்கு சரியாக தான் அமையுது. ஆனால் எனக்கு தப்பாகவே தான் முடியுது. சாகிற வரைக்கும் நான் நரகத்திலே வாழணும், அவன் சொர்க்கத்திலே இருக்கணுமா? அதான் சந்திரா எப்படி போவாளோ அதே மாதிரி அவனும் போ. அப்புறம் மொத்த சொத்துக்கும் நான் தான் ராஜா. ராஜா இருந்தா ராணி இருக்கணும்ல. சரி மாமா, ஃபீல் பண்ணாத. அதான் நாங்கள்லாம் இருக்கோம்ல. ரேணு, ம் எல்லாத்துக்கும் காஃபி போட்டு எடுத்துட்டு வாமா. சரி சித்தி. நான் ஒரு பிளான் வச்சுருக்கேன். குரு 4:30 மணிக்கு அத்தை வீட்டுக்கு வரும்போது நான் 5 மணிக்கு அவன் வீட்டுக்கு போயிடுவேன். அவன் எப்பவும் வீட்டு சாவியை கதவு மேலே தான் வச்சுருப்பான். அப்போ ஈஸியாக திறந்து உள்ளே போயிடுவேன்.